ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆயில்யம்னா நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். ஒருவேளை ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள். இங்கே ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 மேஜராக குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில். அதுக்கப்புறம் டிசம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ஆக இந்த வருஷம் குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வர்றார். ஆக இந்த வருஷத்தில் குரு, சனி, ராகு, கேது மேஜரான கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுக்கான பார்வை என்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் நம்ம பலன் பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆயில்ய நட்சத்திரம்னா நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக ஒரு விஷயம், நமக்கு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு கிரகம் நிறைய நன்மைகளை செஞ்சால் கூட அந்த கிரகம் ஏதோ ஒரு தீமையும் செய்வதற்கு தயாராக இருக்கும். இதே மாதிரி தான் மற்ற கிரகம் ஒரு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும். ஆக எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்து செய்யும். அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கணும். முதல்ல இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெய்வ அனுகூலம் இல்லையான்னு கேட்காதீங்க, சுமாராக தான் இருக்குது. ஆக இந்த ஜூன் 2026 ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் நீங்கள் இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. இந்த தெய்வ அனுகூலம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இறை அருளால் உண்டு. அந்த இறை அருள் தான் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து உங்கள் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கிடைக்குது. அடுத்தபடியாக இந்த வருஷம் பொருளாதார நிலைகள், நம்ம கையில் ஏதாவது பெருசாக பணம், பொருள், தனம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, கையில் இருப்பதற்கான வாய்ப்பு, மணி ரொட்டேஷன் ஆகுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உண்டு. இந்த வருஷத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத பகவான்னு சொன்னேன். புதன் அப்படின்னாலே ஃபாஸ்ட் அண்ட் குயிக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்த